வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சமூக பண்புகள் என்கின்ற தலைப்பில் அந்த குறளை இயற்றியுள்ளேன். மனிதனின் பண்புகள் குறித்து இந்த குறளை நான் இயற்றியுள்ளேன். குருடனும் அறிவான் நண்பொழுது கற்றார் என்றுணர்வார் ஒற்றுமை என்பது இந்த குறள். குருடனும் அறிவான் நண்பொழுது கற்றார் என்றுணர்வார் ஒற்றுமை என்று இந்த குறள். கண் பார்வை இல்லாதவர்கள் வெயில் தன்மேல் படுகின்ற பொழுது விடிந்து விட்டது என்று உணர்ந்து கொள்வர். அதேபோல் நன்கு கல்வி கற்றவர்கள் நன்மை தீமைகளை மனதில் கொண்டு ஒற்றுமையாக இருத்தல் வேண்டும் என்பதை என்று உணர்கிறார்களோ அன்றே மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பது இந்த குறளுடைய கருத்து. இது எப்படி என்று சொன்னால், கண் பார்வை அற்றவர்களுக்கு வேற்றுமைகள் கிடையாது. காரணம் அவர்களுக்கு என்ன ஏது என்றும் எதுவுமே தெரியாது. ஆனால் கல்வி கற்றவர்களுடைய மனதில் இன்று நிறைய வேற்றுமைகள் உள்ளது. மதம், இனம், மொழி போன்ற நிறைய வேறுபாடுகளோடு அவர்கள் வாழ்கின்றார்கள். அதனை வளர்க்கவும் செய்கின்றார்கள். இது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த பின்னடைவு அனைத்தும் அரசின் தலையில் தான் சுமத்தப்படுகின்றது. இந்த அரசு அனைத்து பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவது அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சென்றடைகிறது. காரணம், மனிதனுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொரு வகையிலும் பாதிக்கப்படுகின்றது. அவ்வாறு பாதிக்கப்படுகின்ற பொழுது இதன் நிலைமை மோசமாக ஆகிறது. அதனை படித்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கு படிக்கின்றோம்? நாம் மற்றவர்களுக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு நல்ல வழிகளையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற பொது நல சிந்தனைகளோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். அதனை வலியுறுத்தியே இந்த குறளை நான் இயற்றியுள்ளேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.